அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வவுனியாவிலிருந்து மாத்தலையில் இருக்கிற ஜோதி என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இங்கிருந்து 201 கிலோமீட்டர்ன்றது போகணும். இன்றைய ரேடியில் நான் மட்டும் தான் போய் கொண்டு இருக்கிறேன். இப்போ நேரம் சரியாக 7 மணி ஆகுது. ஆனாலும் இன்றைக்கு வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த மட்டும் நல்ல மழையாண்டு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வவுனியாவை பொறுத்த மட்டும் மழைக்கான ஒரு குணமே இல்லை. ஆனால் அங்கே மாத்தலைக்கு போய்களை என்ன செய்ய போகுதுன்றது எனக்கு தெரியலை. இப்போ மீந்தில் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். இங்கிருந்து 148 கிலோமீட்டர் இன்னும் போகணுமாம். அது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணிக்கு வந்து கூகுள் மேப்ன்றது சொல்லுது. இப்போ நேரம் சரியாக 8 மணி ஆகுது. நானும் அங்கே சாப்பிடுவோம் இங்கே சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட தம்பிளை கிட்ட வந்துட்ட போல இருக்குது. இதில் இந்த பேர் ஒரு கடையில் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்க ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று இருக்கும். இந்த சாப்பாட்டு கடையில் தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். என்ன போகிறோம்ன்றது ஐடியாவே இல்லை. இருந்தாலும் பார்ப்போம். சாப்பிட ஒன்று முடிவெடுத்து ஆர்டர் பண்ணிவிட்டேன். இதில் பாருங்க முட்டை ரொட்டி, அதே மாதிரி சிங்களாக்களோட சாப்பாட்டை பாருங்கள். இதில் சம்பல் எப்படி இருக்குன்ட்டு, அதே மாதிரி பருப்பு, அதே மாதிரி சிக்கன் பெருங்குழம்பு வேண்டி இருக்கிறேன். சரி, இதெல்லாம் நான் வளமையாகவே காட்டுற ஒரு சாப்பாடு தான். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். பில் வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபா. ஒரு தண்ணி போத்தல் உண்டும், அதே மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்துனா. நாங்கள் இதில் இருந்து 98 கிலோமீட்டர்ன்றது போகணும். நாங்கள் இப்போ தம்பில் இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். எனக்கு இந்த இடத்துல நிறைய நாளாக ஒரு ஆசை இருக்குது. என்னடா இந்த இடத்துல கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது தானே, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது தானே. அந்த இடத்துல வந்து நாங்கள் ரோன் ஷெட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னடா அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தடியில் ரெண்டு ரோன் ஷெட் எடுக்கலாம் போல இருக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் சொல்லுங்கள். ஒரு நாள் வந்து அந்த இடத்த ரோன் ஷெட் எடுப்போம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கு பறக்க விடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதில் பாருங்கள், வெள்ளைக்கோடுன்றது ஒரு அவசரத்துக்கு கிடக்கிறதுக்கு பயன்படுறது. ஆனால் அதில் ஒரு அக்கா போகிறா, கோல் கழிச்சு கொண்டே போகிறா. இப்படியெல்லாம் நடக்கிறதால தான் ஒரு ஆக்சிடென்ட்ன்றது நடக்குது. இந்த இடத்துல போய் கொண்டு கேட்கல. எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு மலை கொண்டு தெரியுதானே. அந்த மலைக்கு மேலே அப்படியே முகில்கள்ன்றது பஞ்சு அப்படியே இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. காலப்போக்கில் நீங்கள் நெஞ்சால வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்த ரசிக்காமல் போகாதீங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பீட் மிஷினோட நிற்கிறோம். அந்த ஸ்பீட் மிஷின் இதில் நாங்கள் அம்புட்டமோ கிட்டத்தட்ட நான் இப்போ 41 போகிறேன். கூட ஸ்பீட் 50க்கு மேலே போன மாட்டேன். ஏற்கனவே தடவுல தான் இருக்குது. இப்போ நவலை எந்த இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு ஒரு 50 மீட்டர் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டோ ஒன்று அடிபட்டு நிற்கிது. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பைக் ஒரு ஆசைன்றது இல்லாமல் போயிடும். பைக் இல்லை, வாகனம் ஒரு ஆசை இல்லாமல் போயிடும். ஆனால் இப்படி ட்ராவல் பண்ணிக்கல இப்படி இதுகளில் பார்க்கல கொஞ்சம் மூட் அவுட் ஆயிரும். நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கல இந்த இடது பக்கத்தில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி வலது பக்கமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி முன்னுக்கு இருந்தாலும் சரி, பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே பச்சை பசையிலண்டு இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் இப்போ ஒரு வெயில் காலத்தில் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். இந்த இடம் வந்து நான் இப்போ மாத்தலை என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன். இதில் இருந்து நாங்கள் வத்தேகமா என்ற ரோட்டால் போகிறதுக்கு 49 கிலோமீட்டர் காட்டுது. அதே மாதிரி கடுகஸ்தோட் என்ற ஒரு இடத்தால் போய்க்கல 59 கிலோமீட்டர்ன்றது காட்டுது. நாங்கள் எதால் போகிறோன்றது முடிவு இல்லாமல் இருக்குது. ஏன்டா நாங்கள் அந்த வத்தேகமா ரோட்டால் போனோம்னா கூடுதலான ரோட்டுகள் வந்து அந்த மலைய ரோட்டுகளாக வரும். அதே கடுகஸ்தோட் என்ற ரோட்டால் போய்க்கல ஒரு 10 கிலோமீட்டர் கூட என்றாலும் கொஞ்சம் அந்த மலைய ரோட்டுகள்ன்றது குறைவாக இருக்கும். இதில் பாருங்கள் எப்படி ஓட்டுறாங்கன்ட்டு அதை தான் யோசிச்சு கொண்டு போய்கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்றது எனக்கு என்ன தெரியல. சரி, நான் அது கிட்டவா போயிட்டு என்ன தான் முடிவு எடுக்கலாம்ன்றதை நான் அதில் வச்சு யோசிப்பை மட்டும் தான் போய்கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த ரோட்டில் இருந்து வலது பக்கம் போனோம்னா அப்படியே கண்டி என்ற போய்கொள்ளலாம். நாங்கள் இதில் இருந்து நேராக போனோம்னா 13 கிலோமீட்டரில் வத்தேகமா என்ற இடம் இருக்காம். நான் அதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெல்காடு என்ற இடம் இருந்தால் நாங்கள் போக வேண்டி இருக்கும். போய்கொண்டு கேட்கல பின்னுக்கு ஒரு ஆள் கோன் அடிக்குது. யாராக இருக்கும் தெரிஞ்சாலும் இருக்கும். எங்கேருந்து ப்ரோ? வணக்கம் வணக்கம். ஓ செம்புவத்தை இல்லை ப்ரோ, ஜோடுதேலா போட்ட ஃபோன். ஓ நீங்கள் போகிற இடத்த பார்த்தா நான் போகிறது. என்னண்டு பண்ணிட்டேன். ஓ ரைட் ரைட். இந்த ப்ரோ உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். ஈஷான் மாத்தலையில் இருக்கிறாரா? நான் பின்னாலே வந்தாரா? நான் கேட்கல. இப்படி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது பின்னால் கூப்பிட கேட்கலன்னு கட்டாயம் எப்படியான ஒரு பிரச்சனை. நான் அந்த பாட்டு கொண்டே போகிறதால அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, முன்னேக்கிட்ட வந்து பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம். அதாவது எந்த வீடியோலேருந்து நல்ல வீடியோவில் நன்றி ப்ரோ. இதில் வெளிக்கிடுவோம். ஓகே, இப்போ அந்த ப்ரோவை மீட் பண்ணி போட்டு போய் கொண்டு இருக்கிறேன். உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. இப்படியான இடங்கள்ல இருந்து எங்களை வீடியோஸை பார்த்து அதுவும் எங்களை கண்டோடனே வந்து கதைக்கணுன்றதுக்கே ஒரு பெரிய மனசு ஒன்று வேணும் கட்டாயம். இப்போ உக்கு வேலையாண்ட டவுனில் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து வத்தேகமா ரோட்டில் தான் போகணும் போல இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்கடு ரோடு போகிறது இல்லை போல இருக்குது. ஏன்னா கூகுள் மேப் அப்படி தான் காட்டுது. நாங்கள் இதில் இருந்து நேராக போனோம்னா தான் அப்படியே வத்தேகமா ரோடுன்னு சொல்கிறது. இதால் போய் ஒரு இடது பக்கம் திரும்பி தான் நாங்கள் போக வேண்டி இருக்கும் போல இருக்குது. நாங்கள் அந்த உக்கு வேலை டவுன் தாண்டினதுலேருந்து ஃபுல்லாகவே பெண்டான ரோட்டுகளாக இருக்குது. ஆனால் ஓடுறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாகனங்கள் அந்தளவுக்கு இல்லை. நாங்கள் இப்போ வத்தேகமா என்ற டவுன் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். இதில் நாங்கள் 28 கிலோமீட்டர்ன்றது போகணும். நாங்கள் அந்த வத்தேகமா டவுன் தாண்டி வரைக்கல அந்த இடது பக்கத்தால் திரும்பி 7 கிலோமீட்டர் பென்வில்லர் ரோட்டில் போக சொல்லி கூகுள் மேப் சொல்லியிருக்கு. இப்போ அதால் தான் போய் கொண்டு இருக்கிறேன். நாங்கள் இப்போ பென்வில்லர் டவுனில் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து இன்னும் 18 கிலோமீட்டர் போகணும்னு கூகுள் மேப்ன்றது சொல்லுது. இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கல இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி எங்களோட வலது பக்கத்தில் நல்ல வியூ இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுவோம் போய் கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு நல்ல வழியான ஒரு இடம் நான் காணவே இல்லை. அந்த இடத்துல ரோன் ஷர்ட் எடுப்போம் பார்க்குறேன். ஆனால் அந்த ரோன் ஷர்ட் எடுப்போம் சொல்லிக்கலாம்
பயமாக இருக்குது. ரைட், இந்த இடம் நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்கள் ரவுண்ட் ஷர்ட் பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்ட நாங்கள் இதில் இருந்து அடுத்த போகிற ஜோடு எலான்ற ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர். ஆனால் அதை ஓடுறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் தேவையான கூகுள் மேப்ன்றது சொல்லுது. இந்த ரோட்டில் ஓடி போய் சேர நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்தை நாங்கள் அங்கே நேர் ரோட்டில் ஓடுறோம்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆகுது காணும். ஆனால் இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் தேவைன்னு சொல்லுது. ஆனால் அதை தாண்டி நாங்கள் ஓடவே இல்லை. ஏன்னா அந்த ரோட்டுன்றது மோசமாக இருக்குமென்றதால தான் கூகுள் மேப்பும் அப்படி சொல்லுது. இதில் போய் கொண்டிருக்கீங்களா எங்களுக்கு முன்னுக்கு தெரியுற வியூவை பாருங்களேன் எப்படி இருக்கட்டும். ஃபுல்லாகவே தேயிலை தோட்டங்கள். இந்த மரங்களை கண்டோடனே எனக்கு அது இந்த ட்ரோன் தான் ஞாபகம் வருது. ட்ரோன் இன்றைக்கில் தான் இன்றைக்கு தான், அதாவது நான் இன்றைக்கு டூர் வந்த இன்றைக்கு பின்னே இருந்தால் நாங்கள் ட்ரோனுண்ட பதிலன்ற தேவையில் சொல்லிவினோம்னு சொல்லியிருக்கணும். இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ரோன் ஷோட்டில். இப்படியே சாப்பிட்டு வந்தேன்னா நானும் இங்கே பைக் ஓடைக்கில் திருப்பி பசிக்குது. ஆனால் பசிக்குதுன்றாலும் நாங்கள் சாப்பிட்டோமோ. ஆனால் சமைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது அறவே குறைவு. இதில் பாருங்க இந்த சந்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதால் போய்க்கலாம் நாங்கள் அந்த குளுக்கங்க என்ற இடத்துக்கு போனாங்க. இதால் தான் நாங்கள் அந்த ஜோதி எல்லாம் போட்டு பொழுங்கு போடும். இந்த மேல் பக்கத்தால் வந்து நாங்கள் போன முறை வரைக்கும் வந்திருப்போம். போன முறை இந்த இடமெல்லாம் வரைக்கும் ஃபுல்லாக மழை. இன்றைக்கு மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம் படி ரோன் ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு வியூன்றது கிளியராக இருக்கும். இதில் பாருங்கள் தேயிலை ஆஞ்சி கொண்டிருக்கணும். இதுவும் இந்த ஸ்லோப்பான இடத்துல நின்று ஆஞ்சி கொண்டிருக்கணும். உடம்பை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதே முதலாவது பிரச்சனை. அதுக்கு வேறு நாங்கள் தேயிலையும் ஆயணும்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதில் பாருங்கள் தேயிலையெல்லாம் ஆஞ்சி மூட்டையாக வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பேனில் ஏற்றிட்டு போயிடணும் போல இருக்குது. நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். இதில் எல்லாம் இப்போ மழை பெய்த மாதிரி இல்லை. இங்கெல்லாம் மழை பெய்த மாதிரியே இல்லை. ஆனால் இன்றைக்கு மழை வராட்டிக்கு சந்தோஷம் தான். இதுலேருந்து போய்க்க முதலாவது நாங்கள் அந்த ஜோதி விளாண்ட வாட்டர்ஃபால் பார்க்குறதுக்கு முதல்ல சாரி விளாண்ட ஒரு வாட்டர்ஃபால் பார்ப்போம் முடிவெடுத்து தான் போய்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல போய்கொண்டிருக்கைகளையும் பாருங்கள் வியூன்றது எப்படி இருக்குன்னு முன்னுக்கும் பாருங்கள். அதே மாதிரி சைட்லேயும் சொல்லு வார்த்தையில் வேறு லெவலில் இருக்குது. இப்போ இடையில வந்து ஒன்றிருக்கைகளில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளை மீட் பண்ணான். அவர்கிட்ட கேட்டேன் இங்கெல்லாம் மழை என்ன மாதிரி என்று கேட்டேன். அவர் சொன்னார் நேற்று இரவு ஃபுல்லாக நல்ல மழையாக இப்போ தான் வலிச்சிருக்கான், பின்னேற கைக்கு மழை வருமென்று சொன்னார். நாங்கள் இப்போ குளுக்கங்க என்ற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ போகிற பாலம் இருக்குல்ல, இந்த பாலத்துக்குள்ள தான் நாங்கள் அந்த குளுக்கங்க என்ற வியூன்றது இருக்குது. நாங்கள் இதில் இருந்து ஒரு 50 மீட்டரும் போதில்லை. அதில் போனோம்னா குளுக்கங்க என்ற வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உடன்தான் குளுக்கங்க டவுன் அடி பார்த்துக்கொள்ளுங்க.
இதில் இருந்து இப்போ எங்களோட வலது பக்கத்தில் தான் அந்த குலுகங்கை வாட்டர்ஃபாலோட வியூ பாயிண்ட்ன்றது இருக்குது. நாங்கள் இதில் பைக்கை நிப்பாட்டிக்கொள்வோம். ஓகே, போன முறை வரைக்கும் நாங்கள் அது இந்த மேல் பக்கத்தில் இருந்தால் இந்த வாட்டர்ஃபால் வியூவை பார்த்துருப்போம். நாங்கள் இதில் இப்போ படியில் இறங்கி போய் இந்த வாட்டர்ஃபால் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலுமே வேறு லெவல் கட்டாயம். நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்களாண்டா இந்த இடத்துக்கு நீங்கள் வராமல் போகாதீங்க. இதில் பாருங்கள், இதிலே உங்களுக்கு அந்த வியூன்றது தெரியும். நாங்கள் இதில் இருந்து அந்த கொட்டில் அடிக்க போவோம். இந்த இடத்துல ரோன் ஷாட் விடணும் போல இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து டவுனான இடம். அதால் இதில் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாறிடும். அதுவும் எந்த ட்ரோன் என்றாலும் பரவாயில்ல, நிசாந்தம் ட்ரோன் அதான் ஒரு முதலாவது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். இந்த இடத்துல எல்லாம் ரங்கைக்கில் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஏரைக்கில் தான் நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்படுவோம் இந்த படியில். ஓகே, கிட்டத்தட்ட நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் வியூவை எப்படி இருக்குண்டு. இதுதான் குலுகங்கை. இந்த இடத்துல ரோன் ஷாட்டெல்லாம் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் அப்படி பார்க்காட்டிக்கு அது இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த குலுகங்கை வாட்டர்ஃபாலோட வியூவை பார்த்துருப்பீங்க. நாங்கள் இதில் இருந்து அடுத்ததாக போகிற சாரியெல்லாம் அந்த வாட்டர்ஃபாலுக்கு 7 கிலோமீட்டர் போகணுமெண்டு கூகுள் மேப் சொல்லுது. ஆனால் இந்த இடத்துலையே பயங்கரமாக மழை தூரம் வலிக்கிட்டு. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் மழை தூரத்து போல இருக்குது. அங்கால நான் பார்க்கல ஃபுல்லாகவே வெளிச்சமாக தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம். இந்த இடத்துல போய்கொண்டு இருக்கிறேன். மழைன்றது பெய்யுது. ஆனால் நான் எங்கே போய் ஒதுக்குறேன்றது தான் எனக்கு என்ன தெரியலை. ஏன்டா ஃபுல்லாக பேக்குக்கு ரெயின் கவரும் இல்லை. பின்னால் இருக்கிற பேக்குக்கு ஐயோ இதில் கேமரா கழட்டி வச்சுருவோம். முதலாவது இப்போ தான் மழை விட்டது. நான் ஒரு பஸ் கோட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்போ தான் போய்கொண்டு இருக்கிறேன். இதில் இருந்து சாரியில் அந்த வாட்டர்ஃபால் பார்க்குறதுக்கு. அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த ஜோது அந்த வாட்டர்ஃபால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு போயிலும் தெரியல. ஏன்டா இப்போ மழை பெய்யறதால ஹைக்கிங் பண்ணிக்கலாம். சில வேலை பயங்கரமாக அட்டைன்றது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. இதில் போகிறோம் தானே. இதில் போய்க்கல பாருங்க. எங்களோட வலது பக்கத்தில் ஒரு மலை ஒன்று தெரியுதா? அந்த மலையை சுற்றி ஃபுல்லாகவே அப்படியே முகிலாக தான் இருக்குது. கண்ணால் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. ஆனால் கேமரா கேந்தில் தெரியுமோ தெரியல. இதில் இது முன்னுக்கு போய்க்கலாம். அந்த மலைன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்களேன், இந்த இடத்துல ரோன் ஷாட் விடணும் போல இருக்குது. என்றாலும் டேஞ்சர். ஏன்னா இப்படியான இடங்களில் ரோனுங்க போதுங்க வருதுன்றே தெரியாது. ஏன்னா பனிப்புகார் அந்தளவுக்கு இருக்குது. அதுவும் வேறு மழையும் பெய்யுது. மழை எப்போ வருது எப்போ போகுதுன்ற கூட தெரியலை. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. இந்த இடத்துல வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இந்த சின்ன படிங்கள் எல்லாம் நடந்து போயிடும். அதே மாதிரி எங்களோட இடது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் எந்த பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குண்டு. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த இடத்துல ரோன் ஷாட் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். அருமை அருமை அருமை. இதில் ஒரு கட்டிடம் மாதிரி கொண்டு கட்டி வச்சிருக்கணும். சில வேலை சமாதியோ தெரியலை. இதில் பாருங்க நக்கில் தமிழ் மகா வித்தியாலயம் அப்படி என்று போட்டிருக்கு. தலை வந்தேன்னு இந்த இடத்துல தான் நாங்கள் போகணும். இதில் போய்க்குள்ள தான் எங்கேயோ மேல் பக்கத்தால் போக சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேல் பக்கத்தால் தான் போகணும் போல. தம்பி சாரியெல்லாம் அந்த வாட்டர்ஃபால் மேலாலையா போகணும்? சாரியெல்லாம் அந்த வாட்டர்ஃபால் பார்க்க இதால் நேராக போனால் சரியாண்ணா? சாரியெல்லாம் அந்த வாட்டர்ஃபால் பார்க்க சரியா? இப்படி ஒரு சின்ன இதால் இருக்குமென்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி தள்ளி போடா பாய்டா. அவங்களெல்லாம் பாய் காட்டுற இதிலே இல்லை போல் இருக்குது. சரி, நல்ல விஷயம். இதால் போய்கொண்டிருக்கையில் வியூன்றது வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதால் ஒரு தமிழ் கிராமமும் இருக்கும் போல் இருக்குது. நாங்கள் போகிற பகுதியில் ஒரு இடத்து பக்கத்தில் பாருங்க தெரியுது அந்த வாட்டர்ஃபால். சாரியெல்லாம் அந்த வாட்டர்ஃபால் இதுக்கு நான் நினைக்கிறேன். இதில் முன்னுக்கு ஒரு போட் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த போட் அடியில் தான் பைக்கை நிப்பாட்டிட்டு போகணும் போட்டு இருக்குது. சரி, இதில் நிப்பாட்டிக்கொள்வோம். அட்டை கடிக்காத வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இறங்குவோம். ஆனால் இந்த இடத்தின் வியூ வந்து இன்னும் ஒரு அந்த நாங்கள் சிலவில் அந்த பாலத்தை கடந்து வந்துட்டோமோ தெரியல. அந்த பாலத்தடியில் நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இதுலேருந்து பார்க்கல அந்த வியூன்றது எனக்கு தெரியுது. அதில் போய்க்கல மர வேர்கள் எல்லாம் ஆரம்பமாக இருக்குது. வலிக்கி விழாத வரைக்கும் சந்தோஷம். ஓ பாடா ஒரு மாதிரி வந்துட்டோம். இதில் இருந்து இப்போ எதால் போகிறதுன்றது தான் தெரியலை. ஆனால் இதில் எல்லாம் ஃபுல்லாக சேராகவே இருக்குது. அதுதான் ஒரு முதலாவது பிரச்சனை. ஆனால் இப்போ இதால் வெயில் இருக்குது. அதை நினைக்க உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் மழையில் வந்துருந்தோமோ வாழ்க்கை வெறுத்து இருக்கும்.
இதில் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே சேரு தான். என்ன இந்த தனியாக வரைக்கல, ஐயோ சேர்த்துக்க காலை வச்சுட்டேன். என்ன இந்த தனியாக வரைக்கல என்ன ஒரு பிரச்சனை, எங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்க மாட்டேனா, அதான் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஓகே, இதால் எல்லாம் தப்பிச்சு போய் இப்போ இதில் போய் கொண்டிருக்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த வாட்டர்ஃபாலோட வியூன்றது வந்து தாராளமாகவே தெரியும். வாவ், எப்படி இருக்குது தெரியுமா? ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்துட்டு வெளிக்கிட்டோம். பயங்கரமாக அட்டுன்றது கிடைக்குது. இந்த இடத்துல நிற்கிறதே டேஞ்சர். நான் ஒருடியாக மேலே மோட்டோ விளக்கில் போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடம் பார்த்துட்டு வெளிக்கிட்டோம். உண்மையிலுமே வடிவாக இருந்தது. அதே மாதிரி இதில் அட்டுன்றது வந்து எனக்கு வளமையாகவே இந்த வயிற்றில் வந்து கிடைக்கும். அது வயிற்றில் என்ன பிரியமோ தெரியாது, அட்டை அதிலே கிடைக்குது. நான் கவனிக்கவே இல்லை அந்த இடத்துல அட்டை இருக்குமென்றதை நான் யோசிச்சு கூடி பார்க்கவே இல்லை. நான் திடீரெண்டு காலை பார்த்தேன்னா அப்படியே ஷூவில் எல்லாம் ஏறிக்கொண்டே இருந்துச்சு. சரி, தட்டி விட்டுட்டு உடனே பேக்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணி போட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கே நின்று எப்படி ஏறுமென்றது கூட தெரியாது அந்த அட்டை வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அந்த அட்டை வந்து எங்களில் ஒருக்கா ரத்தம் குடிச்சேன்டா கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ரத்தம் குடிக்காதான் மேரிலையுமே. பாருங்கள், போய்க்கல இந்த வியூவை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் இதில் இருந்து ஃபோட்டோ எடுக்கல கூடுதலாக வியூன்றது தெரியுது. இதில் பைக்கை விட்டுட்டு தான் கூடுதலாக எடுக்கிறவேல். ஆனால் எங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃபோல்ட வியூன்றது தெரியலே. ஸோ சேட். சரி, நாங்கள் அதில் இருந்த வியூவை பார்த்துட்டோம். இதிலேருந்து வெளிக்கிடுவோம். சரி, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இதிலேருந்து அடுத்ததான் நாங்கள் போகிற ஜோதி விளையாண்ட போட்டோ போல் நீங்கள் அடுத்த எபிசோடில் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.